இந்த சிறுதானியம் என்ன பாவம் செஞ்சதோ தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியா இருக்கா? இப்போ ரொம்ப ரீசன் என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, ரைஸ் சாப்பிட்றதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? காமெண்ட்ஸில் எழுதுங்க சார். பெரிய மூட நம்பிக்கை. இப்போ நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம். நடைபயிற்சி மட்டும் பண்ணா இது தெரியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. கரெக்டு தானே? இப்போ ரொம்ப ஃபேமஸ் வெந்தயமும் ஆவாரம்பூவும் தான், பயங்கர ஃபேமஸ் இப்போ. அப்படி தானே? கொய்யா இலை கிரீன் டீயும் ஃபேமஸ் தான். கருவேப்பிலை கரிஞ்சீரகம் ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ் இப்போ. நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்ட பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களா? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், சிறுதானியம், கிரீன் டீ, இதெல்லாம் குடிச்ச பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, உடல் பருமன், இந்த 6க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஒன்லி பேலன்ஸ் டயட். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும், முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுங்கள்? ஷேர் பண்ணுங்கள். ஓகே.